ஒரு அடர்ந்த காடில் அருகிலுள்ள தமிழ் கிராமத்துக்கு அருகில் நண்பர்களாக வாழும் சிங்கம் மற்றும் யானை. அவர்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் வேறுபட்ட இயல்பை கொண்டவர்கள். காடில் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. நதிகள் உலர்ந்து உணவின்மை காரணமாக விலங்குகள் போராடுகின்றன. சிங்கமும் யானையும் தண்ணீர் மற்றும் உணவுக்காக சிரமப்படும் நிலை. மற்ற விலங்குகளின் துன்பத்தைக் கண்டு சிங்கமும் யானையும் அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று உதவி பெற தீர்மானிக்கின்றன. அவர்கள் காட்டின் நலனைப் பற்றி கவலைப்பட்டு தீர்வை கண்டுபிடிக்க உறுதியாக இருந்தன. கிராம மக்கள் சிங்கம் மற்றும் யானையை வருவதைக் கண்டு பயந்து ஓடி சிலர் வீட்டிற்குள் ஒளிகிறார்கள். மற்றவர்கள் தற்காப்புக்காக கருவிகளை எடுக்கிறார்கள். மனிதர்களும் விலங்குகளும் ஒருவரைப் பற்றிய தவறான புரிதல் உள்ளது அல்லவா. அப்பா கவுண்டர் என்ற ஒரு புத்திசாலியான முந்தியவர் அவர் கிராம மக்களை அமைதியாக செய்து விலங்குகளின் கண்களை பாருங்கள். அவர்கள் உதவி தேடி வந்திருக்கிறார்கள், பயப்பட வேண்டாம் என்று விவரிக்கின்றார். அப்பா கவுண்டர் யானையிடம் சென்று நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்க யானை தன் துந்துவாலை உயர்த்தி சிங்கம் துக்கமாக முழங்கியது. கிராம மக்கள் காட்டின் நிலைமையை உணர்ந்தனர். கருணையால் மாறிய கிராம மக்கள் விலங்குகளுக்காக உதவ தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆழமான கிணற்றை தோண்டும் மரங்களை நட்டு விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் ஒரு சிறிய குளம் அமைக்கின்றனர். இந்த உதவியால் சிங்கமும் யானையும் இனிமேல் கிராமத்திற்கு துன்பத்தில் வர வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் நண்பர்களாக கிராமத்திற்கு திரும்புகிறார்கள். இதன் மூலம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான நட்பு வலுவடைந்தது. கருணையும் அறிவும் பயத்தை வென்று இயற்கையுடனும் மனிதர்களுடனும் நல்லுறவை ஏற்படுத்த உதவுவதை பார்த்தீர்கள்.